எப்படியா அந்த டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்ப்பா. வந்தாலே நோய் 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 நோயின்னு இருப்பாரு. நான் நர்ஸ் இல்லையா? ஆமாய்யா. பேர் சோனியா டாக்டர். இல்லை டாக்டர், ஹாஸ்பிட்டல் வந்து பெத்தாலி எழுப்புதல் சபை ஹாஸ்பிட்டல். பேஷண்ட் வேற வந்துட்டாங்க, இன்னும் டாக்டரே வர காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே ரெடியாக இருக்குது. ஐயோ வந்துட்டாரு. அதுக்கெல்லாம் வந்து தேவையே இல்லைங்க. வர்றவங்களே தைச்சு நோடுறோம். அந்த பண்ணுறேன். சார் வந்துட்டீங்களா சார்? பேஷண்ட்லாம் வந்தாங்களா இல்லையா? வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க சார். யாரு இவ்வளோ பேஷண்ட்டா? சார் சார் அவங்கள ஆடியன்ஸ் தோகுறாங்க சார். சார் தோகுறாங்க சார். சரி சரி, டக்கு டக்குன்னு வர சொல்லு. ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வாங்க. ஐயோ மாட்டிக்கினா வந்து டாக்டர் தான் தெரியலையா? வயிறு வலி டைம்ல நீ எங்க பொறுக்க போன? கிட்டவா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். எங்க வயிறு வலிக்குது? வயிற்றுலதான் சார் வலிக்கும். எங்க வலிக்குதுன்னு கேட்டா எப்படிங்க? நான் டாக்டர் தானே. உங்களுக்கு வயிறு எங்க இருக்குதுன்னு தெரியாதா? நான் டாக்டரா இல்லையா? இங்க பாத்தே இல்லையா? போர்டு எங்க? போர்டு சார் கேமரா ஒண்ணு வர மாட்டேங்குது. போட்டு வர சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க டாக்டர். டாக்டர் சீக்கிரம் பாருங்க. எங்க எங்க வயிறு சாப்பிடுறியா இல்லையாமா? சாப்பிடுற டாக்டர். சரி 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 டாக்டர், வயிறு அங்கதாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன நான் டாக்டர், நீங்க டாக்டர்? வாய மூடுங்கம்மா. சரிங்க டாக்டர், பேச விடுங்கம்மா. சரிங்க டாக்டர், சரிங்க டாக்டர். சாப்பிட்டியாமா? ரொம்ப சாப்பிட்டேன் டாக்டர். சரி ஓகே. ஏதோ ஏதோ ஒரு பக்கம் வீங்கின மாதிரி இருக்குது. சரியாயிடும். சரி ஸ்கேன் பண்ணணும். பணத்து வேண்டியா இல்லையா? இல்ல டாக்டர். டாக்டர்மா நானு. சரி டாக்டர், சும்மா சொன்னேன் டாக்டர். அமைதியா இருமா. சரிங்க டாக்டர், சரி. 50,000 ரூபாய் பீஸ் கட்டிட்டு போவோம். அங்க ஸ்கேன் எடுக்கிறாங்க. வயிறு சரியாகுமா? சரிங்க டாக்டர், சரிங்க டாக்டர். டாக்டர்மா. சரிங்க டாக்டர். நர்சுமா நீ. சரிங்க டாக்டர். நீ கேட்கணும். டாக்டர் நீங்க யாருன்னு தெரியல. சரிங்க டாக்டர். போ ஸ்கேன் எடுக்க போங்க. 50,000. 50,000 டாக்டர். கேமரா செக் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க டாக்டர். அடுத்த பேஷண்ட் தான் வாயம்மா. போமா. மா. ஐயோ டாக்டர், கை வலிக்குது டாக்டர். உட்காருமா. ஐயோ ஒப்பாரி வைக்காதம்மா. உட்காருமா. ஐயோ அம்மா அழுவாதம்மா, எனக்கு பயமாகுது. சிரிக்காதீங்கம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? பாத்ரூம்ல வழுக்கி விட்டேன். போன வந்தது போனேன். புரியுது டாக்டர். வந்ததுல போவியா ஹாஸ்பிட்டலுக்கு? வந்தா போய் தான். ஆமா டாக்டர். டாக்டர் கை வலி. விடுமா சொல்றேன். ஐயோ அம்மா கை வலி. சரி சரி காட்டுங்க. இப்ப பாக்கணுமா வேணாமா? வலிக்குது டாக்டர். கிட்ட வாமா. என்ன ஏன் டாக்டர் கிட்ட வர சொல்றீங்க? அப்புறம் எதனா சொல்ல போறோம். சும்மா டென்ஷன் ஆக்கி. இது வீக்கமா இருக்கு டாக்டர். நீ என்ன கட்டு கட்டு மா கட்டோட வந்துட்ட டாக்டர். கட்டு போடு டாக்டர். வந்துட்டேன். பஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? பஸ் எல்லாம் வீட்டுல இருக்கு டாக்டர். அம்மா நீயாமா வந்த? டாக்டர் பஸ் எதுக்கு டாக்டர் எடுத்துன்னு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு? கட்டு மட்டும் போட்டு டாக்டர், நான் போயிடுறேன். காசு இவரு தருவா டாக்டர். அந்த 50,000 ரூபாய் கட்டிட்டாங்களாமா? ஐயோ கட்டு போடனா என்ன பண்றது? ஐயோ கையாதுனா டாக்டர். மா மிரேர்மா. மா என்னம்மா இது அனமாண்ட எடுத்துட்டு வந்துக்கிறீங்க? வீட்டுல இருந்து டாக்டர். அதான் கூத்தன் டாக்டர். அம்மா போகுமா. சொந்த கட்டிட்டு ஒண்ணுமே இல்ல, அதுக்கு கட்டு போட்டு அனுப்புறாங்க பாரு. மா பீஸ் பீஸ். மா 60,000 டாக்டர். பீஸ் டாக்டர். போயிட்டு வரேன் டாக்டர். கட்டு போடுறதுக்கு நல்ல டாக்டர். பீஸ் கட்டிட்டு போமா. சரி டாக்டர். சரி பீஸ் டாக்டர் கட்டிட்டு போறேன். ஏமாத்திட்டீங்களா? அப்புறம் டாக்டர் ஓடுது வருவாரு. அடுத்த பேஷண்ட் வர சொல்லுமா. ஆமா பீஸ். அடுத்த பேஷண்ட் வாமா.
ஐயோ டாக்டர் எனக்கு தொண்டை வலிக்குது நான் என்ன ஆச்சுன்னே கேட்கலையாம்மா. வலிக்குது எல்லாம் வலிக்குது டாக்டர். அம்மா நான் என்ன ஆச்சுன்னே கேட்கலையாம்மா. என்ன பேச விடுங்கம்மா. ஐயோ என்னால முடியல டாக்டர். ஐயோ வலிக்குது. ஏம்மா அமைதியா இருமா. வலிக்குதே. சொல்லி கூட்டிட்டு வர மாட்டியாம்மா டாக்டர்? டாக்டர் நான் சொன்ன அவரு ஓவரா பேசினா பிடிக்காது. நான் வேணுமெண்டே பேசுறேன். நான் பேசுறத கேளுமா. என்ன ஆச்சு? தொண்டை வலிக்குது, காது வலிக்குது, கண்ணு வலிக்குது, வாய் எல்லாம் வலிக்குது டாக்டர். வேணாம் மூடாது. எதனா ஒண்ணு சொல்லுமா. வலிக்குது டாக்டர். சரி எங்க வலிக்குது? இங்கதான் வலிக்குது டாக்டர். ஐயோ வலிக்குதே. இருமா. ஆ, 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 வலிக்குது. அதான் ஆம்பளை தொண்டை மாதிரி இது போல. வலிக்குது டாக்டர். சரி சரி சரியாயிடும். ஆ. இந்த மாத்திரை மட்டும் இந்த டானிக் கொடுங்க. இது காலையில மதியானம் நைட்டு, திரும்பியும் காலையில மதியானம் நைட்டு. ஓகேவா? ஆமா ஆமா 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். ஏமா கம்முனு இருங்கம்மா. 10,000 ரூபாய்மா. டாக்டர் வேணுமா வேணாமா? சரியாகணுமா சரியா கூடாதா? காதுலாம் வலிக்குது டாக்டர். அம்மா அந்த ஒரே மாத்திரை எல்லாம் சரியாயிடுமா. மருந்து தானே டாக்டர். சரியாயிடுமா. போமா. போ சொல்லுமா டக்குன்னு. அம்மா எப்படி வாமா நீ? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் சொல்லிட்டோமா. 10,000. 10,000 ரூபாய்மா. டாக்டர் தலை வலிக்குது டாக்டர். சொல்றேன் கேளையா? தலை வலிக்குது டாக்டர். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அப்படியே முடியல பிச்சு போனேன் போல இருக்கு டாக்டர். என்னமா தான் ஆயிடுமா பிச்சனா? டாக்டர் உங்களை மாதிரி அண்ணன் யாரு டாக்டர் கல்யாணம் பண்ணிப்பா? யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? ஏமா தேவை டாக்டர்? சரி என்னாச்சு சொல்லு. எனக்கு தலை வலிக்குது டாக்டர். அப்படி யாரை பார்த்தாலும் அப்படியே கோவமா வருது டாக்டர். உன்னை பார்த்தா கூட எனக்கு கோவம் வருது. நான் எதுனா சொன்னாமா? உங்க ரெண்டு பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. அமைதியா இருமா. அப்பா நான் ரொம்ப நேரமா நின்னுக்கிறேன். எனக்கு முடியல பிச்சு போனேன். சும்மா தைரியம் கேளுங்க. சொல்லியா? ஐயோ எங்க டாக்டருக்கு வேற ஹார்ட் பீட்லாம் துடிக்குதான். அமைதியா இருமா. சார் நீங்க தான் தண்ணி சரி டாக்டர் தலை வலிக்குது டாக்டர். இந்த மாத்திரையை போடுமா. என்ன டாக்டர் இது? வட்ட வட்டமா தாமா இருக்கும் மாத்திரை. இப்போ இது பேஷண்ட் மாத்திரை. ஓகேவா? இது போட தலைவலி சரியாயிடுமா? சரியாவதானமா மாத்திரை கொடுக்குறேன். என் முடியல பிச்சு போட மாட்டேன்ல. காட்டு முடி எவ்வளவு காட்டு. போதும். எவ்வளவு? 10,000 ரூபாய். 10,000 ரூபாவா? 10,000 ரூபாய் தான்மா. டேய் என்னடா இந்த மாத்திரை 10,000 ரூபாய்? போ சொல்லுமா. போயமா என்னமா சும்மா வந்தத பாரு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு போயிட்ட நீ. இது என்ன லெட்டர்? லெட்டர் என்ன லெட்டர்? மா நான் டாக்டர் வந்த பேஷண்ட் ஒண்ணு கூட கொடுத்தான்னு பாரு. எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துட்டாங்களா இல்லையாமா? பணமே ஒண்ணு கொடுக்கல. நீ தான் ஒண்ணுமே கொடுக்காம பணம் கொடுப்பாங்க. இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்குல. பணம் மட்டும் போதுமா நம்மளுக்கு? சரியாகுதா சரியாகல? பாருங்க டாக்டர் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அடுக்கி வச்சா உங்களுக்கு வந்தாலே இதே வேலை தான். சரி சரி இந்த லெட்டர் எல்லாம் தள்ளி வைமா. டாக்டர் டென்ஷன் பண்ணாதீங்க டாக்டர். ரொம்ப நேரமா நின்னுங்கிற பாவப்பட்டு என்ன நீங்களும் உட்காருன்னு மாட்டீங்க. பணம் எவ்வளவு கலெக்ஷன் வந்தது? நர்ஸுக்கு உட்கார வேலை கிடையாது. நிக்கிறவங்க கலெக்ஷன் எவ்வளவு வந்ததே இல்லையா? ஐயோ ஃபோன் வருது. ஹலோ டாக்டரோட நர்ஸ் தான் நான் பேசுறேன். அவங்க பிஸியா இருக்கிறாங்களே. சார் அம்மாட்ட பேசுமா. சார் அவர் என்ன திட்டுறாரு சார். கண்ணு தெரியாது வேற வேலையே கிடையாதுமா. சார் கேட்டுக்கிறீங்களா சார்? நான் என்ன சார் பண்றது? அவங்களுக்கு தான் ஃபோன் வந்தா எடுக்காதம்மா. நிறைய பேஷண்ட் இருக்கு. பணம் சம்பாதிக்கணும். பணம் தான் முக்கியம் நம்மளுக்கு. சரியா? இந்த இவங்களெல்லாம் வயசாயினாலே இவங்களுக்குலாம் தொல்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம். பணம் வந்தா போதும். சரியா? லெட்ரு லெட்ரு லெட்ருனாலிங்க சார். நான் சார் லெட்ருக்கு தாங்க ஃபோன் பண்ணி அம்மா இறந்துட்டாங்க. ஐயோ மறுபடியும் ஃபோன் எடுமா. என்னடா கேளுமா. ஹலோ டாக்டர் கிட்ட கொஞ்சம் சொல்லிடுமா. டாக்டரோட அம்மா இறந்துட்டாங்களா?
சரிங்கம்மா. டாக்டர் பேஷண்ட் வராங்களா? இல்ல டாக்டர், டக்குனு வர சொல்லுங்க. பேஷண்ட் நீங்க பணம்லாம் பார்க்காதீங்க சார். உங்க அம்மா இறந்துட்டாங்களாம். எது? உங்க மம்மி இறந்துட்டாங்களாம். ஆமாங்க சார், உங்க அம்மா இறந்துட்டாங்களாம். ரொம்ப நாளா உங்க அம்மா கிட்ட வந்திருக்குது. இதை எடுத்து பார்த்தீங்களா? பாவம், அவங்க உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டாங்க. பணம் 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 போய் போச்சு. நான் ஆடுறீங்க டாக்டருக்குள்ள சேரவே இறந்துட்டாங்களா? மகனே, நான் இயேசு பேசுகிறேன். நீ சிறு வயதாக இருக்கும்போது ஒரு தீ விபத்துல மாட்டிக்கிட்டு, அதனால உன் கண்கள் பறி போனது. உன் தாயார் டாக்டர்கிட்ட அழைத்து கொண்டு போனாங்க. எதுவுமே பார்வை இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன செய்வதென்று உங்க தாயார் டாக்டர்கிட்ட அழுதாங்க. இந்த மருத்துவர் சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு கண் போயிடுச்சு, கண்ணு வேற கண்ணு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எந்த கண்ணும் செட் ஆகல. ஒரு தாயார் இரு கண்களையும் கொடுத்துட்டு இதுவரைக்கும் இந்த உலகத்தை பார்க்காத குருடியாவே வாழ்ந்துட்டாங்க. அந்த கண்ணை பெற்றுக்கொண்ட நீங்க அம்மாவை மறந்துட்ட, அவருடைய வழியை மறந்துட்ட, அவங்க உனக்காகப்பட்ட பாடுகளை மறந்துட்ட. எந்த நேரமும் பணம் 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 பணம். உலகத்திலே பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீ பணத்தையே குறிக்கோளா வைத்து உன் தாய் தகப்பன, உன் தாயை கவனிக்காம விட்டுட்ட. உன்கிட்ட பேசணும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, நீ போனோம் பேசல. லட்சம் மூலமாய் பேச நினைச்சாங்க, அதையும் நீங்க பார்க்கல. ஆனா இன்னைக்கு உன் தாய் மறுத்திட்டாங்க. நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? நீ தவிர ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ இருக்கும்போது உன் தாயை நீ பார்த்துருக்கணும். 2 கண்ணையும் உனக்கு கொடுத்தாங்க. அந்த கண்ணு தான் நீங்க உலகத்தை பார்த்து கொண்டு நீ பணம் சம்பாதிக்கிற. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த பூமியில நீ வாழும்போது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்படி இருக்கும்போது உன் ஆயுசு நாட்கள் பெருக செய்வோம். நீ இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உன் தாயார் ஒரு ஆத்மா உன்னை சாந்தப்படுத்துமானால் அதுவே பெரிய காரியங்கள். God bless you. இந்த உலகத்துல இந்த பணம் புகழ் ஆசைக்காக வாழ்ந்தேன். பணம் தான் எல்லாம் முக்கியன்ற வாழ்ந்திருந்தேன். ஆனா எங்க அம்மாவை எல்லாவற்றிலும் இருந்துட்டேன். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலிருந்து நான் இனிமே தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவேன். அநேக ஏழை மக்களுக்கு உதவுற டாக்டரா நான் இருப்பேன். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில எல்லாம் பழசெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதியதாக மாறணும். என்கிட்ட இருந்த எல்லா இருளும் எல்லாம் தேவன் வெளிச்சமாய் மாற்றினார். எங்க அம்மா என் கண்களை கொடுத்தாங்க. தேவன் என் கண்களை திறந்தார். என் பாவம் எல்லாம் மன்னித்து ஏசப்பா என்னை புனிய மனிதனாய் மாற்றினார். இந்த கிறிஸ்மஸ்ல அநேக மக்களுக்கு நான் நற்செய்தி சொல்கிற பிள்ளையாய் இந்த பெத்தேல் எழுப்பது சபை மூலம் சேர்ந்து நானும் ஆமென்.